முதலமைச்சரா விஜய் அவர்கள் பதவியேற்று ஒரு மாசம் கூட ஆகல. ஆனா எதிர்க்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளோட ஆட்டத்தையே மாத்தி அமைச்சிட்டாரு. ஒரு திராவிட கட்சியை இல்லாம ஆக்கிட்டாரு, ரெண்டா உடைஞ்சிருச்சு. அது என்ன ஆகும்னு தெரியாது. இன்னொரு திராவிட கட்சியில இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாம் இப்ப இவர் பக்கம் தான். அந்த பக்கம் எதுவும் போராட்டம் நடத்தினா கூட யாரும் போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்வை உருவாக்கிட்டாரு நேற்று நடந்த அமைச்சரவை மூலியமா. முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அவர் பதவியேற்கிறதுக்கு முன்னாடி இவருக்கு என்ன அரசியல் தெரியும் அப்படின்னு அவங்களுக்கு தன்னுடைய அரசியல் வியூகத்தையும் சாணக்கியத்தனத்தையும் ரொம்ப அதிகமாக பேசாம அமைதியாகவே புரிய வச்சிருக்கார். இந்த சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களில் டிவிகே ஜெயிச்சிருந்தாலும் ஆட்சி அமைக்கிறதுக்கு 118 இடங்கள் தேவை அப்படிங்கும்போது சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்தது. 144 சட்டமன்ற உறுப்பினர்களோட ஆதரவு நம்பிக்கை வாக்கெடுப்புல அதிகமாகவே கிடைச்சது. இந்த 144 ஆதரவு வர்றதுக்கே ரொம்ப முக்கிய காரணம் இதுவரை எந்த தலைவரும் செய்யாத ஒரு விஷயத்தை அவர் செஞ்சதுதான். இதுவரை இல்லாத அளவுக்கு முதலமைச்சரா விஜய் அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறமா எதிர்கட்சி மட்டும் இல்லாம எல்லா கட்சிகளோட முக்கிய தலைவர்களையும் நேர்ல சந்திச்சு பேசினாரு. இதுதான் அவரை ஒரு அரசியல் சாணக்கியனா காட்டுது. நம்பிக்கை வாக்கெடுப்புல 144 இடங்கள் கிடைச்சும் மற்ற கட்சிகள் எல்லாமே பேசிக்கிட்டு இருந்தது இது ரொம்ப நாள் போகாது, 6 மாசத்துல ஆதரவு கொடுத்த கட்சிகள் பின்வாங்கினா விஜயுடைய முதலமைச்சர் பதவி அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதையும் தவிடு பொடியாக்கிட்டாரு நேற்று நடந்த அமைச்சரவை மூலமா. முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய கூட்டாட்சி தத்துவம் இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் இல்லாத ஒன்று. இதன் மூலியமா தான் ஒரு சிறந்த அரசியல் கட்சி தலைவர் அப்படிங்கிறத தாண்டி தன்னுடைய அரசியல் பதவியை யாரும் நகர்த்த முடியாது, அசைக்கவே முடியாது அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. கூட்டாட்சி தத்துவப்படி மற்ற கட்சிகளுக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுத்தது அந்த கட்சியினருக்கே அபரிமிதமான ஒரு மகிழ்ச்சியை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முதல் முறையாக அவங்க எல்லாருமே அமைச்சரவையில் இடம் பிடிச்சிருக்காங்க. உதாரணமா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி எடுத்துக்கலாம். இவங்க திமுக கூட்டணி கட்சியில தான் இருந்தாங்க. ஆனா அங்க இருந்து டிவிகேவுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. இப்போ அமைச்சரவையிலும் இடம் பிடிச்சிருக்காங்க. இப்போ திமுக நடத்துற போராட்டங்கள்ல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி கலந்துக்கிடாது, ஏன்னா நாங்க அமைச்சரவையில இருக்கிறோம், அதனால நாங்க இனிமே திமுக நடத்துற போராட்டங்களை கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியோட தேசிய தலைவர். இதுவரைக்கும் திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளுக்கு அமைச்சரவையில பங்கு கொடுத்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது முதலமைச்சரா விஜய் அவர்கள் மற்ற கட்சிகளுக்கு அமைச்சரவையில பங்கு கொடுத்ததன் மூலியமா கூட்டாட்சி தத்துவம் மற்றும் இல்லாமல் தன்னுடைய அரசியல் சாணக்கியத்தனத்தின் மூலியமா இந்த ஆட்சியை அசைக்கவே முடியாது அப்படிங்கிற பிம்பத்தையும் உருவாக்கிட்டாரு.